அனைவருக்கும் வணக்கம். வீடியோட டைட்டில் பார்த்துட்டு எல்லாருமே உள்ளே வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 100 days சேலஞ்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2026 எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்கலாம்? டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், யூபிஎஸ்சியாக இருக்கலாம், டிஆர்பியாக இருக்கலாம். ஓகேங்களா? டீச்சர் ட்ரைனிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்த ஜாப் வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் படிக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எது வந்தாலுமே அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க அப்ளை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. ரெண்டு கேட்டகரி மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் கேட்டகரி அப்படிங்கிறது நம்ம பின்னாடி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். அவங்க லைஃப்பில் எய்ம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களே பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே நீங்களே பார்த்துக்க முடியும். ஸோ அவங்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் டேஸில் அவங்க வந்து எதர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியில் போய் படிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிரவுண்டெல்லாம் இருக்கும். ஓகே, மரங்கள்லாம் நிறையா இருக்கும். அங்கே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த குரூப்பில். அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமில், ஸோ நாளைக்கு கூட நீங்கள் போய் பாருங்கள், எந்த ஒரு கவர்மெண்ட் ஓகேங்களா காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் இருப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற டீம். ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் காலேஜுக்குள்ளே விட மாட்டாங்க, அதனால் அங்கே பார்க்க முடியாதவங்களால கவர்மெண்ட் காலேஜில் போய் பாருங்கள் இருப்பாங்க. அதே மாதிரி லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்புக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னது ஒரு ரொட்டீன் லைஃப் என்ன அப்படின்னா, அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும், அவங்களுடைய எய்மாக இருக்கும், நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜாப் வாங்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 or 3 years, அதிகபட்சம் சொல்கிறேன் நான், அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு வரை அவங்க வந்து ஜாப் வாங்கிட்டு போயிடுவாங்க, ஜாப்புக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 3 எக்ஸாம், நான் எக்ஸாம்பிள் வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க. ஸோ 3 எக்ஸாம், இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வச்சுக்கோங்களேன். 3 வருஷம் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் வந்து 3 எக்ஸாம். ஓகேங்களா? 2 எக்ஸாம் எழுதுவாங்க. 3வது எக்ஸாமில் அவங்க கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்கிடுவாங்க. அடுத்தது என்ன எய்மாக இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு? குரூப் 4 வாங்கிட்டதுக்கப்புறம் குரூப் 2க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே ஸ்டோரியாக சொல்லலை, உங்களுக்கு ரியல் நடந்துகிட்டு இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 10 பேர் ஒரு டீம் எக்ஸாம் வச்சுக்கோங்க, அந்த டீம் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 7 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் அட்டம்ப்டில் அவங்க கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஜாப் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற 2 or 3 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அகைன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த 7 பேர் ஜாப் வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த டீமில் ஜாயின் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா குரூப் 4 செலக்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா குரூப் 2க்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்த அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறதையும் கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு ஜாப்புக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ். ஓகேவா? மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த ரிலேட்டிவ் தான். ஓகேவா? அவங்களும் உட்பட மாட்டாங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க உட்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து நம்ம ரியல் லைஃப்லேயே நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? அவங்க ரிலேட்டிவ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு, இப்போ எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாமுக்கு, ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணுறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாப்புக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரி சொன்னேன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் தான் அவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். அந்த அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நீங்களே பார்த்துருக்கலாம். ஓகேவா? அப்ளை பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய திங்கிங் என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ளூக்கில் உள்ளார போயிடலாம், லக்கில் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம் அட்டன் பண்ணால் லக் இருந்ததுன்னா உள்ளார போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எய்மில் இருக்கிறாங்க.
ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுமே இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 20 இயர்ஸ் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்த எக்ஸாம் மெத்தட் வேறு, இப்போ இருக்கிற எக்ஸாம் மெத்தட் வேறு. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50,000 பேர் அல்லது 1,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? நான் சொல்கிறது 10 இயர்ஸ் பேக்கில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5000 போஸ்ட்டுக்கு 10லேருந்து 15 லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மோர் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நீங்களே புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணனா நம்ம வந்து போஸ்டிங் வாங்க முடியும், ஜாபுக்கு போக முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து இந்த 2026 பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் போடும்போது நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஒரு கிளாஸ் நம்ம வந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா அதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் அந்த சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 50 பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? மிச்சம் இருக்கிற பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என்னென்னா லாஸ்ட் டைமில் வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸாமுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், இல்லை லாஸ்ட் 1 மந்தில் படிச்சுக்கலாம், அல்லது 100 டேஸில் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி மைண்ட் செட்டப்லாம் இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அதை தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஓகேவா? ஸோ நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் 100 டேஸ் சேலஞ்ச். ஓகேவா? 150 டேஸ் சேலஞ்சு, 30 டேஸ் சேலஞ்ச், 30 நாளில் அரசு வேலை வாங்குவது எப்படி. ஓகேவா? இன்னும் போகிற போக பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறதெல்லாம் வீடியோலாம் போடுவாங்க. அது எல்லாமே 0% கூட உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது. ஓகேவா? உங்களுடைய லட்சியமே இதுதான், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் வந்து வின் பண்ணணும், கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரிக்கோ அல்லது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கோ நீங்கள் போய் பாருங்கள். அங்கே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, உண்மையாலுமே ஒரு எய்ம் இருக்கிறவங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு இது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தோடைய லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மூவி. ஓகேவா? 12th ஃபெயில் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் அந்த மூவி பார்க்கல அப்படின்னா ஒரு 2 hours 2.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மூவி வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதை வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, அது எவ்வளோ கஷ்டம். ஓகேங்களா? அதெல்லாம் மீறி வந்து எப்படி வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அழகாக வந்து இந்த மூவியில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப உங்களை சொல்கிறேன், இந்த 100 நாள் சேலஞ்சு, 30 நாள் சேலஞ்சு, ஓவர் நைட் சேலஞ்சு. ஓகேவா? ஓவர் நைட்டில் வந்து படித்து எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கனவு மட்டும் காணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டைம் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்து நீங்கள் படித்தா கூட கண்டிப்பாக உங்களால் அதில் வின் பண்ண முடியும், கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் எங்களை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து நடத்திட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இன்கம் வந்து தான் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேனல் வந்து போட்டு வீடியோஸ் போட்டு தான் இன்கம் வரணும் அப்படின்னா நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அந்த வேலையெல்லாம் போயிட்டு அழகாக என்ன பண்ணலாம், இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் மூலிமா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இல்லை 10 பேராவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டு அவங்களோட லைஃப் வந்து மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் என்ன பண்ணுறவங்களுக்கு கிளாஸஸ் நடத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்ம கிளாஸ் தான் பார்க்கணும் அப்படின்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. ஓகே? நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் படிங்க, ஆனால் எய்ம் வச்சுக்கோங்க. கடைசி டைம் உட்காந்து படிக்கணும்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக போஸ்டிங் நம்ம வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.